இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேசி ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ஹாரர் கேம் விளாட போகிறோம். அதாவது பொண்டாட்டி கேம். ஜாலியாக தானே இருக்க போகுது ப்ரோ அப்படின்னா இல்லை. ஏன்னா இவன் நம்மளை தவா கையில் வச்சு பவர் வைக்கிற பாருங்கள், கையில் தவா வச்சுருக்காளா, சரி நம்ம தலையை லைட்டாக காமிச்சா கூட விரட்டி வந்து டொம்முன்னு அடிச்சிக்கிறா. அதனால தான் இவகிட்ட வந்து தப்பிக்க போகிறோம், வீட்டை விட்டு தப்பிச்சு டைவர்ஸ் வாங்க போகிறோம். சரி இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸி, நார்மல், ஹார்டுன்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால ஈஸியில் போட்டுப்போம். இது கிராஃபிக்ஸை லோவில் போட்டுப்போம், அப்போ தான் ஸ்மூத்தாக விளாட முடியும். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த கேமை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டவுன்லோட் பண்ணி விளாட போகிறேன். இல்லை எப்படி எஸ்கேப் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு கேமு. ஒருவேளை எஸ்கேப் பண்ண முடியலைன்னா எஸ்கேப் பண்ணி வீடியோ போடுறேன். இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். டே 1, இதை ஃபஸ்ட்டு நாள் போல். ஓகே, நல்லா தயார் இருக்குது ரூமு. ஓகே, முதல்ல செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா ஸ்லோவாக உட்காந்து எழுந்திரிக்கிறான். சரி ஏதோ ஒன்று. சரி இங்கே என்ன பச்சாரு உட்கார முடியுமா? முடியலை. சும்மா படுத்து எடுத்த பார்ப்போம். என்னடா தரையில் படுக்க வச்சுருக்கா. இது என்ன? ஓ பீரோ. ஓ ஒளிஞ்சிக்க. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது. சரி நம்ம வெளியே போவோம், போய் தலையை காட்டுவோம். ஓ நம்மளை கீழே வச்சுருக்காங்க. ஓப்பன். என்னடா இவ்வளோ மெதுவாக ஓப்பன் ஆகுது, இது விளாட்றதே கஷ்டம் போலையே. யாத்தாடி நல்லா வீடு நம்மளை தான் விரட்ட பார்க்குறா. இந்த ஒரு இந்த வீட்டை ஆட்டையே போட விரட்டுறாப்புல. ஓகே. என்ன சோஃபா ஹாலில் வைக்காமல் இங்கே வச்சுருக்கா. ஐயோ வராயா, நம்ம எதுக்கு வம்பு, ஓரமாக போய் உட்காந்துருவோம். வந்தாலும் வந்துடுவா, போய் பதுங்கிடுவோம். என்ன இங்கே தான் அவள் நிற்கிறா. அப்படியே அவளுக்கு திரும்பி எஸ்கேப் போயிடணும். அப்பாடி முதல்ல மேலே ஏறா கீழே தெரிஞ்சு அரைஞ்சிருவா. என்னடி அவ்வளோ பெரிய பையன் ஆளா நீ? ஆமாம், சும்மா ஏதோ சரி கண்ணாமூச்சி விளாடிக்கிட்டேன்னு விளாண்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து ட்ராவரில் எதுவும் கிடைக்கல. இங்கே ஏதோ ட்ராவர் இருக்குது. ஐயோ விரட்டாலே என்ன பண்ணுவே, திறந்து தொலை. இது வேறு மெதுவாக திறக்குதே. ஐயோ பேசின பேச்சுக்கு வந்துட்டாளே. என்னடி கத்துற? அவ்வளோ என்ன பையம்மா என் மேலே முடிஞ்சா புடி. ஐயோ அடைச்சிட்டோமே. அப்பாடி நல்ல க்ரோபாக இருக்குது. நான் கூட ஐயோ அப்படியே மாட்டிக்கிட்டோன்னு நினச்சிட்டேன். இது குனிஞ்சு இது எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. நாலு பேசுனா துரத்துறாயா. நல்லது ஓப்பன் பண்ணு. ஓகே நெக்ஸ்ட்டு என்னையா 3 ரூம் இருக்குது. ரைட் சைடு போவோம். பச்சாங். இந்த கிச்சன் இருக்குது. கிச்சன்னு நீட்டாக தான் வச்சுருக்கா. நான் பொழந்துட மாட்டேன். திறக்க முடியல. என்னடா? ஓகே மேலே செக் பண்ணுவோம். ஒன்றுமில்லை. இது ஏதோ பச்சை கலரில் இருக்குது. சரி வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமில்லை. இங்கேயும் ஒன்றுமில்லை. வீட்டில் ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்காளா? சரி இது ஏதோ பச்சை கலரில் இருக்குது, எடுக்க முடில. என்னடா இன்னும் எடுக்கவே முடியலங்க சுத்தமாக. ஆனால் ஏதோ இருக்குது, ஏறி எடுக்கலான்னு பார்த்தாலும் முடியலை. சரி கீழே ஏதாவது வச்சுருக்கலான்னு பார்ப்போம். கீழே திறக்கிற மாதிரியே காட்டலை. அட என்னங்க இது, மேலேயும் எதுவும் எடுக்க முடியல. ஏதோ கை காட்டுது, எடுக்க முடியல. வந்துட போகிறா அவள் பாட்டுக்கு. ஒருவேளை இந்த க்ரோபார் வச்சுருக்கோம் தான் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இதை பேசாமல் கீழே போட்டுருவோம். கீழே பொருள் போட்டால் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்போ காட்டுதா? காட்டுது. ஐயோ மாமா சும்மா கிச்சனில் ஏதாவது தீனி இருக்கான்னு பார்க்க வந்தேன். தீனி இன்னும் பார்க்கல அவள். ஐயோ நானே பேசி மாட்டிக்கிட்டேனே. துரத்துறாளே. ஐயோ இப்படி வெறி கொண்டு துரத்துறாளே. டைவர்ஸ் வாங்கன்னு வீட்டால் கதவை பூட்டி வச்சுருக்குறா. படி மேலே என்னடி கத்துற? பயமா இருந்தால் வந்து அர்றி முடிஞ்சா கத்துறா. சாவி கிடச்சிருக்கு. சூப்பர். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா இந்த கேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கண்ட்ரோல்லாம் கடகடன்னு திறந்து எதுவும் பண்ண முடியல. அதான் டக்குன்னு எல்லா ட்ராயையும் திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஒன்றுமில்லை. ஓகே வீட்டு சாவி கத்திரிச்சு வெளியே போகலாம். ஐயோ இல்லைம்மா வெளியெல்லாம் போகலம்மா, இங்கே தாம்மா இருக்க போகிறேன். ஷிஷு இன்னும் வர ட்ராயா. ஓகே இப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம். வேறு ஆனவுன்னா தொண்டையே போடுறா. ஓகே இங்கே ஏதோ கட்ரு இருக்குங்க. இது கீழே போட்டால் தான் எடுக்க முடியும் போல். இங்கே என்னடா அது ஒயரு என்ன போட்டிருக்கு?
ஐ கேன்ட் யூஸ் இட் பிகாஸ் த ஒயர் இஸ் கட். ஒரு ஏதாச்சும் ஒயரை கட் பண்ணுமோ? எடு. எடுத்தாச்சு. கஜக். அதான் கட் பண்ணிட்டேன். என்னடா போங்கடா. சரி, இந்த சாவியே எடுப்போம். மெயின் டோர் சாவி இதை எடுத்து கையில் வச்சுப்போம். இப்போ வேற வெளியே போக பயமாக இருக்கே. வெளியே போயில டொம்முன்னு வந்து அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? சுச்சோ, சத்தம் போட்டாலும் வர மாட்டேங்கிறா. அப்படி வந்தாவது சுற்றிட்டு போயிடலாம். பயமாக இருக்கே. என்ன பண்ணோம்? நம்ம இங்கேயே சேஃப்டியாக நின்றுலாமா? இங்கே பார்த்தீங்களாங்க, காரில் ஒரு டயர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கார் எஸ்கேப் பண்ணலாம் போல். டயர் கண்டுபிடிச்சா பண்ணலாம். டயரே இல்லையே. ஓகே, சரி போயிடுவோம். என்ன பெரியவளா வந்த என்ன பயமா எங்களுக்கு? லக்கணம் அப்படி கதவை முடிப்போம். வந்துட போகிறேன். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சிவப்பு ட்ராயரில் இதை வேற கீழே போட்டேனே. சரி, எடுப்போம். என் 7ஆம் அறிவு இங்கே வரப்போகிறான்னு சொல்லுது. அதனால் நம்ம ஓடிடுவோம். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. புருஷனையே பயப்பட வச்சிட்டோம். ஓ, இதுலையா கார் கராஜ் நினச்சி வந்துட்டேனே. ஒவ்வொரு நொடியும் இதற்கு வீடு வேற குழம்புது. ஐயோ உட்காந்துட்டு இருக்கேனே. ஐயோ ஓடுறா வந்துட்டாடா ஓடுறா மேலே ஓடுறா. வேற டக்குன்னு தோணும் ஓடுறா. இது முதல்ல கீழே போட்டுருவோம். ஐயோ வராயா வேற கத்துறா. உன்னைய முதல்ல உன் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. நம்ம என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சி கீழே போட்டு எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை எடுப்போம். இங்கே ஏதோ சோப் கலரில் இருக்குது. இது என்னடா புல் வெட்டுற மிஷின் மாதிரி இருக்குது. கார் ஜாக்கா? இது இந்த ஜாக் வச்சுருக்கிற காரா? என்னங்க ஒரு டைப்பாக இருக்குது. இது என்னன்னு கூட எனக்கு தரலையே. ட்ராவரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதையும் எதுக்கோ கீழே போட்டு வச்சுருவோம். இந்த பொருளை எதுக்காக யூஸ் ஆகும். காருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே எதுவும் இல்லை. காத்தாடி. இங்கே ஒரு ட்ராவர் இருக்குது. என்ன இவளுக்கு குறைச்சிருக்கேன். எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இருந்தாலும் என்னை தவா எடுத்து அடிக்க வரா. ஏதோ கார் கீ மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படின்னா இதை முதல்ல கீழே போட்டு வந்து கார் கீ எடுத்துருவோம். காரு கீ போய் எடுக்க போகிறேன். இவள் வந்துடுவா. அதான் சுற்றி போகிறேன். ஜாக்கிரதையாக போய் இதை கீழே போட்டு வந்துடணும். நமக்கு சேஃப்டி முக்கியம். தவா வச்சுருக்காங்க. இல்லைன்னா நான் இவன் வந்து கையில் இருக்கிறதெல்லாம் வீச மாட்டான் போல். கேமில் அப்படி இல்லை போல். நான் அப்படிலாம் பண்ணுவேன். ஐயோ வந்துட்டாடா. ஓடுறா. சொந்த வீட்டிலே எப்படி சுற்றி விளாட வச்சுட்டாடி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து கார் கீ எடுத்துடலாம். வரலை. ஓகே, போய் திரும்பவும் நைஸாக போய் சைஸாக. ஐயோ, இப்போ தான் ஒரு பிளான் போட்டு ஃப்ளோவாக போயிட்டு இருந்தேன். வந்து அடிச்சிட்டாயா? சரி, பிளான் போட்டாச்சு. அதில் போய் செயல்பட வேண்டும். ஓகே, இப்போ போய் மெதுவாக போய் பார்ப்போம். நல்லா பார்த்துட்டு தான் மேலே போகணும். சரி, வந்து சாவி எடுப்போம். பயமாக இருக்குடா. சரி, இதை டோர்கிட்ட போட்டு வச்சுருவோம். இங்கே தான் இருக்குது டோரு. எடுத்துட்டு இதாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கானு. ஐ நீட் அ பாஸ்வேர்டு. ஐ கேன்ட் எஸ்கேப். வெறும் சாவி. வந்துட்டாயா? பார்த்துட்டாயா? ஏமா என் உசுரை போட்டு வாங்குற. கதவை திறந்தா நானே ஒன்று விட்டு போகிறேன். ஏன் முட்டு சந்து. ஐயோ படி. மேலே போகிறான். சாத்திடுவோம். வந்து தொலையாத. ஓகே, இப்போ இந்த க்ரோபார் வச்சு கதவில் கட்டையை வச்சு அடைச்சிருக்கா. அதை எடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த செயின் கட்டுற ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு அங்கே செயினை அறுத்துடணும். கிச்சனில் இருந்தது வந்து இதோ பச்சை கலரில் இருந்துச்சு. அது பாஸ்வேர்டுன்னு நினைக்கிறேன். அதை போட்டாலே எஸ்கேப் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். உள்ளது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செயின் கட்டுற தேடி தான் போக போகிறோம். பிரச்சனை என்னென்னா, எனக்கு எங்கே போட்டேன்னு மறந்து போச்சு. வந்துடாம அவன் பாட்டுக்கு. ஸோ அந்த இந்த கராஜை கராஜை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். காணோம். இந்த வீடு வேறு எனக்கு சரியாக தெரில. ஐயோ பார்த்துட்டாலே. ஐயோ முதல்ல இங்கே போடா. ஐயோ இது கராஜ் இல்லையே. ஐயோ ஏண்டி இப்போ தாண்டி கத்திட்டு ஆஃப் ஆனேன். அதுக்குள்ளே என்னை ஆஃப் பண்ணிட்டியே. ஐயோயோ, எனக்கு தெரிஞ்சிருந்தா வராங்க. இதெல்லாம் எஸ்கேப் பண்ண முடியாது போல். நல்லா கேமை கற்றுக்கிட்டு தான் விளாண்டு எஸ்கேப் பண்ண முடியும் போல். எனக்கு தெரில.
முல்ல அந்த செயின் கட்டுற கண்டுபிட்றா. இந்த ரூமு எந்த நேரத்தில் இங்கே பாருங்கள். இப்போ அங்கே தான் போனோம் போல். லெஃப்டடு இப்படி போயிட்டு இது கிச்சனு. இந்தா இருக்குங்க கராஜ். போடா செயின் கட்டுறடா. கட்டர் சூப்பர் கட்டர் எடு. ஓகே, இப்போவும் பயமாக இருக்குது. போன வாட்டி பொறுமை காத்து போனோம். இங்கே பயமாக இருக்குங்க. என்னங்க பண்ணுறது? போனாலே அடிக்கிறாங்க. போன வாட்டி இப்படி தான் சடனாக போனோம் அடிச்சிட்டு, அந்த வாட்டி அப்படி அடிச்சிருவாளோன்னு பயமாக இருக்குது. இல்லை பின் வாங்கிறவா? சரி போவான், அவனை பெரிய பருப்பா. ஐயோ, சடனாக போனேன், போட்டான், போச்சு. 4வது நாள். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதையும் நான் கோட்டை விட்டேன்னா அவ்வளோதான். சரி, இப்போ எனக்கு ரூமு கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது. இந்தா இருக்குது கட்டர், சூப்பர் கட்டரை எடுத்து முதல்ல கட் பண்ணுறா கதவு கிட்டே இருக்கிறத. கருமை பார்த்தாலே வந்து அவள் பார்த்தா கூட ஓடிடலாங்க. டக்குன்னு பார்க்காத நேரம் வந்து அடிச்சிட்றா. இப்போ கட் பண்ணியாச்சு. இனி நமக்கு அந்த பாஸ்வேர்டு தான் வேணும். இப்போ கிச்சன் இந்த தான் இருக்குது. ஐயோ பார்த்துட்டாயா எங்கேயோ பார்த்துட்டாயா. வந்துடா காருக்கடியில் ஓடிடா. ஐயோ ஒளிடா அப்பாடி கத்திட்டு போயிட்டா. இந்த ரூம்லேயே வந்து தான் ஒளிகிறேன். போன வாட்டி என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு போயிட்டோம். அதனால தான் அடிச்சிட்டேன். அந்த வாட்டி பொறுமை காத்து போவோம். பயமாக இருக்குது. பிசம் கார் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இதை எடுத்து கீழே போட்டால் கூட வர மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறது? வந்து தொலைடி, நான் பாட்டுக்கு ஓடிடுவேன். கேன்ட் யூஸ் பிகாஸ் த ஒயர் இஸ் கட். ஒயர் கட் ஆனதுனால யூஸ் ஆக முடியலன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு டேப் எடுத்து மாட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு சரியாயிருன்னு நினைக்கிறேன். அது தெரியாமல் நான் கட்டான ஒயரை பிடிச்சி கட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தோணுது. பேசாமல் போயிடுவோம். அவனை பெரிய பருப்பா இல்லை பருப்பாங்கிறேன். வந்தானா ஜெவலையே வச்சுருவேன். ஓடுறா, இந்த வழியாகவே போயிடுவோம். ஓகே, கிச்சனுக்கு எப்படியோ வந்துட்டோம். இப்போ இந்த பாஸ்வேர்டு எப்படியாவது எடுத்துடணும். ஓகே எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து கதவுல போடுறோம். நல்ல வேலை டோர் கீயை வந்து டோர்கிட்டே வச்சிட்டோம். வேறு எங்கேயோ போட்டு நான் அதையும் தடவை விரும்பலை. அதனால தான் அங்கேயே போட்டேன். ஏன்னா இந்த வீடியோட மேப்பே எனக்கு புரிய மாட்டேங்குது. ப்ளூ பிரிண்ட்டே பஜக் சவுண்ட் வந்துருச்சு. இப்போ கீ எடுப்போம், எஸ்கேப் பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏறா, ஏன்னா ஐ கேன்ட் எஸ்கேப். என்னடா இங்கே ஏதோ ஒன்று இருக்கே, இல்லை ஏதாவது பண்ணுமாடா? இந்த பாஸ்வேர்டில் ஒரு லைட்டு தான் எரியுது, பச்சை லைட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி போடணுமோ? போடு. இல்லையேங்க, காட்டவே மாட்டேங்குதே. அச்சோ டேய், புதுசாக எந்த பொருளையும் எடுத்து தேட வைக்காதீங்கடா டேய். இருங்க, இதுக்கு ஒரு வாட்டி சாவி எடுத்து திறந்து பார்ப்போம். இதுக்கு முதல்ல கீழே போட்டுருவோம். வந்துட போகிறா. லாக்டுன்னு தான் காட்டுது, என்னன்னு தெரில. முதல்ல சாவி எடுத்துருவோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணு. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எஸ்கேப் ஆயிட்டோங்க. இவ்வளோ தானா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி கேம்ஸ் வேணும்னா சொல்லுங்கோ. லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணி தொலைஞ்சிருவோம். ஓகே, அடுத்த மொக்க வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ டு வேஸ்ட் யுவர் டைம். பை பாய்.